கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆலோசனை வேலைக்காக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது உமது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற எங்கள் நல்ல தேவனே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதான வார்த்தைகளை அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவும் கவனமாக செவி கொடுத்து அப்பா நீர் காண்பிக்கிறதான அந்த செமையான பாதையிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முழுவதுமாய் உமது சமூகத்திலே உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. என்னை தாழ்த்தி ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசுவீராக. உணர்வுள்ள இருதயமாய் எங்களுடைய இருதயம் காணப்பட உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆலோசனைக்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் அப்படி என்று பிலிப்பியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் காணப்பட வேண்டும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்குரிய ஆலோசனை வேலைக்காக தெரிந்து கொண்டதான தலைப்பு இடரலற்றவர்களாய் இருங்கள். யாருக்கு நம்ம இடரலற்றவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் அப்படின்னு இதுல எழுதுறத நம்ம பார்க்கிறோம். யூதர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கிரேக்கர் என்று சொல்லும் பொழுது வெளியிலே நாம் செல்லும் பொழுது நம்ம மத்தியிலே காணப்படுகிறதான புற ஜாதிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய சபைக்குள்ளாய் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்ம இடரலற்றவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 18:6 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள் நம்ம காணப்படும் பொழுது கர்த்தரை அறிந்ததான பிள்ளைகள், அவருடைய சத்தியத்தை உணர்ந்து அறிந்து அவர் மீது விசுவாசத்தை வைத்ததான பிள்ளைகள், முக்கியமாக சபைக்குள்ளாய் வந்ததான பிள்ளைகள் சபையிலே நம்ம எப்படி காணப்படணும், நம்முடைய நடக்கைகள் எப்படி காணப்படணும், மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக இடரலை போடாதவர்களாக நாம் அவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதற்கு உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது யாரை பார்க்கலாம் அப்படின்னா, ஏலியினுடைய குமாரர்கள் ஓப்னி பினேகாஸ். இப்போ அவர்களை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்சிடென்ட் நம்ம அநேக முறை நம்ம வாசித்திருக்கிறோம், தெரியும். 1 சாமுவேல் 2:11 அதுல நம்ம அவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஏலி யார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலிலே ஆசாரியராக அவர் காணப்படுகிறார். 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்ததான நியாயாதிபதியாகவும் அவர் காணப்பட்டார். அவருடைய குமாரர்கள் தான் யார் என்று பார்க்கும் பொழுது ஓப்னியும் பினேகாசும். இப்போ இவர்களுடைய செயல்கள் எப்படி காணப்பட்டது, சபைக்குள்ளாக இவர்களுடைய செயல்கள் எப்படி காணப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2:12 அவர்களை குறித்து ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்றால், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆசாரியர்கள் கர்த்தரை ஆசாரியன் என்பவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும், வேதத்துல இருக்குது. அவருடைய அந்த வேலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம இதுல வாசிக்கும் பொழுது 28வது வசனத்துல 1 சாமுவேல் 2:28 அதுல ஒரு ஆசாரியன் எப்படியெல்லாம் காணப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள மோசேயினுடைய ஆகமத்திலே ஒரு ஆசாரியன் எப்படி காணப்படணும் அப்படிங்கிறது அதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய சமூகத்திலே அவங்க பணிவிடைக்காரர்களா இருந்தாங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க. மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு அந்த லேவி கோத்திரம் அவர்களை கர்த்தர் ஒரு ஸ்பெஷலா அந்த ஊழியத்திற்கு அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தாங்க. அப்போ அவர்கள் சபையில எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவர்கள் ஆசாரியர்களா காணப்படுறாங்க, ஓப்னி பினேகாஸ். அப்ப இவர்களுடைய அந்த செய்கைகள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, அவங்க கர்த்தரை அறியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பேலியாளினுடைய மக்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதுல பார்க்கும் பொழுது கர்த்தர் பலி செலுத்தணும் அப்படின்னு அது ஆசாரியர்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தாங்க.
அப்போ அந்த ஆசாரியர்கள் அந்த பலி செலுத்தக்கூடிய விதம் என்று ஒன்று காணப்படுகிறது. அப்படியே போய் சும்மா பலி அப்படியே செலுத்திட முடியாது. அப்போ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் வந்து ஒவ்வொரு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கர்த்தர் வச்சிருந்தாங்க. எப்படி செலுத்தணும், அந்த பலி வந்து எப்படி காணப்படணும், ஆசாரியர்களாகி அவர்கள் எப்படி அவர்களை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இப்போ இது எல்லாவற்றையுமே வந்து கர்த்தர் மிக தெளிவாக வந்து ஆசாரியர்களுக்கு வந்து சொல்லி வைத்திருந்தாங்க. அதன்படிதான் நடந்து கொண்டு வந்தது. ஆரோனுடைய குமாரர்கள், அவர்களுடைய குமாரர்கள் அப்படியே வழி வழியாக அவங்க பண்ணி கொண்டு வந்ததான காரியம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த விதத்தை வந்துட்டு இவங்க எப்படி அதை வந்து தவறாய் பயன்படுத்துறாங்க, அதை ஒரு முறைகேடா இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பலி செலுத்த வரும் பொழுது அந்த பலி செலுத்தக்கூடிய அப்ப கர்த்தர் சொன்னதான அந்த இதை அவங்க ஃபாலோ பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த பலியை அந்த போர்ஷனை அவங்க எடுத்துக்கொள்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஓப்பனி காசு பண்ணக்கூடிய காரியம். அது மாத்திரம் இல்ல, அந்த இறைச்சியை அவங்க வந்து அந்த பச்சை இறைச்சியாக அவங்க எடுத்துக்கொள்றத பார்க்கிறோம். அதை வந்து அவிக்காதபடிக்கு அதை பச்சை இறைச்சியாக அவங்க எடுத்துக்கொள்றத பார்க்கிறோம். அதையும் வந்துட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா பலவந்தமாக அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. இப்போ பலி செலுத்த வருகிறவங்க கையில வந்துட்டு அது வந்து கர்த்தருக்கு நம்ம செலுத்தக்கூடிய, அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல செலுத்தக்கூடியதான பலி. அப்ப அதை வந்து எப்படி ஆசரிக்கணும், அதை வந்து எப்படி வந்து செலுத்த வேண்டும் என்கிறதான ஒரு வழிமுறையை கர்த்தர் வச்சிருந்தார் இல்லையா. அந்த பலி செலுத்தக்கூடிய விதம் என்று ஒன்று, ஒழுங்குமுறை என்று ஒன்று காணப்படுகிறது. இப்ப இவங்க அதைப்படி செய்யாம இவங்க என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்றாங்க. ஏன்னா அவங்க கர்த்தரை அறியல, அவங்க பேலியாளினுடைய மக்களா இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பலி அந்த இதை வந்துட்டு அவங்க வந்து ஒரு முறைகேடாக அவங்க வந்துட்டு பயன்படுத்துறத பார்க்கிறோம். இதை வந்துட்டு 13 இருந்து 16 வரைக்கும் நம்ம வந்துட்டு வாசிக்கலாம். அப்போ இது எவ்வளவு கர்த்தருடைய பார்வையில வந்துட்டு எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக இது வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த சபைக்கு முன்பாக எப்படி அவங்க இருக்கிறாங்க, ஆசாரியர்களா இருக்கிறவங்க வந்து ஒரு முன்மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளா அந்த இடத்துல அவங்க இருந்திருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவங்க வந்துட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்க அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளவு ஒரு பயபக்தியோட அவங்க காணப்பட்டிருக்கணும். ஆனா 17வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதா இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ பலி செலுத்த வரக்கூடியதான அந்த ஜனங்கள் அவர்களுக்கு அந்த காணிக்கையை கொடுக்கறதுக்கே வந்துட்டு வெறுப்பு உணர்வு வர்ற அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து காணப்படுகிறது. அவர்களுக்கு முன்பாக அவங்க வந்து இடர்லை உண்டாக்கினவர்களாக அவங்க வந்து ஓபினி பினேகாசும் வந்துட்டு காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 22வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமாக அவர்களுடைய அக்கிரமம் வந்துட்டு அதிகரிக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அதோடு மாத்திரம் கிடையாது, இந்த விஷயத்துல மாத்திரம் அவங்க தவறுனவங்களா கிடையாது, அடுத்தடுத்து அவங்க கர்த்தருக்கு விரோதமாக அவங்க வந்துட்டு பாவம் பண்றவங்களா காணப்படுறாங்க. அதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் 22வது வசனம், ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், யாத்ராகமம் 40:29 வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாசஸ்தலம் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது தேவன் உலாவுகிறதான இடம், தேவன் வாசம் பண்ணுகிறதான இடம், அவருடைய ஜனங்களோடு கூட பேசுகிறதான ஒரு இடமாய் காணப்படுகிறது. அனைவரும் கூடி அங்கே வந்துட்டு ஆராதிக்கிறதான காரியமாக அது காணப்படுகிறது. ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே கூடுகிறதான அந்த ஸ்திரீகளோட அவங்க ஒரு முறைகேடான காரியத்தை, தவறான காரியத்தை, கர்த்தருடைய கண்களுக்கு அருவருப்பான காரியத்தை, கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறதான ஒரு காரியத்தை அந்த ஓபினி பினேகாஸ் ஆசாரியர்களாக இருந்ததான அந்த ஜனங்கள் வந்து பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ 23வது வசனத்திலையும் 24வது வசனத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது சபைக்கு முன்பாக அவங்க எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி காணப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற அந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே அப்படின்னு இந்த இடத்துல ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்த ஏலி வந்துட்டு என்ன பண்றாரு, அவருடைய குமாரர்களை ஒரு வார்னிங் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏலி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும், அவருடைய கையில வந்துட்டு அதிகாரம் காணப்பட்டது, அவர் நியாயாதிபதியாய் காணப்படுகிறார், அவருடைய கையில அத்தாரிட்டி இருந்தது. அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொசிஷன்ல விட்டு ஓபினியவும் பினேகாசையும் அவர் தள்ளி விட்டு இருந்திருக்கணும். அப்படிதானே, அவங்கள வந்துட்டு அந்த இதுல இருந்தே அவங்க நீக்கி இருந்திருக்கணும். ஆனா ஏலி வந்துட்டு அந்த வேலையை செய்யாதபடிக்கு அவர் தவறானவராக அதுல வந்து காணப்பட்டார். ஆனா கர்த்தர் இதை பார்த்துட்டு வந்து சும்மா இருப்பாங்களா?
அவர் வந்து ஜஸ்ட் வார்ன் பண்றாரு, இந்த மாதிரி நீங்க செய்யற நடவடிக்கைகள் வந்து தவறாய் காணப்படுகிறது, நீங்க கர்த்தருடைய அந்த வார்த்தையை மீறி நடக்கிறீங்க, மற்றவர்களும் இடறுவதற்கு மீறி நடக்கிறதற்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா கிடையாது, பேட் எக்ஸாம்பிளா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து வார்ன் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த ஊழியம் என்பது அவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு மகத்துவமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதோடைய ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏலி அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும், ஆனா எடுக்காதபடியினால கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களை சங்காரம் பண்ணினார் அப்படின்னு நம்ம பின்னால உள்ள அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஓபினிய பினேகாசை வந்து கர்த்தர் சங்காரம் பண்ணினார், மீன்ஸ் அவர்களை வந்து அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வேதத்துல வந்து ஒரு வசனம் இப்படியாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 14:40 நம்ம வாசிக்கிறோம், சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு வாசிக்கிறோம். வெளியில நம்ம வந்து கர்த்தரை அறியாத நாட்கள்ல வெளியில நம்ம எப்படினாலும் நம்ம இருந்திருக்கலாம், நம்மளுடைய சுய இஷ்டத்தின்படி நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம வந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்ப கர்த்தருடைய ஜனங்களாக கர்த்தரை நம்மை அபிஷேகித்து அவருடைய சமூகத்துல கர்த்தரை நம்மை வந்து வைத்திருக்கிறாங்க. நம்ம வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக நம்ம காணப்படுறோம். அந்த தேவாதி தேவனை நம்ம வந்து பாடலை கூட நம்ம பாடணும், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். அப்போ அந்த முழு பாடல்லையுமே நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர், நாம் சேவிக்கிறதான அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வந்து அழகா அந்த பாடல்ல காணப்படும். வேதத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவருடைய மத்தவங்க உணராம இருக்கலாம், ஆனா நாம் வேதத்தை வாசிக்கிற நாம் நம்முடைய தேவனை, இவர்களை போல நம் தேவனை குறித்த அறிவு நமக்கு சரியாய் நமக்கு காணப்படாம இருந்தோம் என்றால் நாம எப்படி ஒரு எக்ஸாம்பிளா நடக்க முடியும்? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக வந்து உட்கார்ந்து இருக்கிற நாம் நம்முடைய நடவடிக்கைகள் வந்து மிகவும் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படணும். தேவனுக்கு நேராக அது வந்து ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக தான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. நல்ல ஒழுக்கமாயும் கிரமம் உள்ளவர்களாக, கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7 நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மை வந்துட்டு பரிசுத்தத்திற்கு தான், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாங்க. எப்படியாவது இஷ்டத்துக்கு கர்த்தரை அறிந்த பிறகு நம்ம எப்படியாவது இஷ்டத்துக்கு நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு அப்படியே பரலோகம் போயிடலாம் அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு சொல்லவே கிடையாது. அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது, அவங்களும் அப்படியே பரலோகம் வந்துருவாங்க இல்லையா? அப்ப கர்த்தருடைய ஜனங்களுக்கு வந்து இப்படித்தான் வாழணும். ஆசாரியர்களுக்கு அதை ஒரு வழியை கர்த்தர் வகுத்து வைத்திருந்தார். இப்படிதான் பலி செலுத்தணும், கர்த்தருடைய தேவாலயத்துல நீ இப்படிதான் நடந்து கொள்ளணும், உன்னை இப்படிதான் சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் அந்த முறைமைகளை வைத்திருந்தார். அப்ப அதை மறந்தவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்த துணிகரம் கொண்டவர்களாக ஓபினி பினேகாஸ் காணப்பட்டாங்க. அப்போ மனிதர்களாகிய, இப்ப இன்று நாட்களில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் சரி, இப்ப மற்ற அந்த கிறிஸ்தவ போர்வைக்குள்ளே காணப்படுகிறவர்கள் அவங்கள எப்படி நடந்து கொள்றாங்க? அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களா? தேவாலயத்திற்குள்ள வருகிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான் வாரத்துல ஒரு நாள் நம்ம ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அப்ப ஒவ்வொரு அந்த செஷன் நமக்கு வருது, காலையில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஜெப பகுதி, அதுக்கப்புறம் ஆராதனை வேலை, அதுக்கப்புறம் ஜெப வேலை அப்படின்னு ஒவ்வொரு வேலையா கர்த்தர் நமக்கு வந்து ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம எப்படி நம்ம ஆசரிக்கிறோம் அந்த நாட்களில்? இப்ப ஜெப வேலை எப்படின்னா கர்த்தரிடத்துல கருத்தோடு நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்ம ஒவ்வொருவருமே, அனைவருமே, இங்க ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா 50 பேருமே யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க, நம்ம அமைதியா நம்ம அப்படியே வாய மூடிட்டு இருந்துக்குவோம், கர்த்தர் நமக்கு வந்து எப்படியாவது ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு கிடையாது. ஆராதனை, இப்போ ஆராதனை அப்படிங்கும்போது ரோமர் 12:1 கர்த்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக, இப்போ நம்முடைய செயல்கள், நம்முடைய சரீரத்தினால எல்லா காரியத்திலும் நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு செயல்கள், காரியங்கள், நம்ம பேசக்கூடிய பேச்சு எல்லாமே வந்துட்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக, அவர் இஷ்டப்படுகிறதை போல நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய செயல்களாக ஒவ்வொரு செயல்களும் வந்துட்டு காணப்படும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதுல கர்த்தர் வந்து நிறைய காரியங்களை சொல்றாங்க. அப்ப சபைக்குள்ளாக இந்த நாட்களில் வந்து நம்ம சொல்லலாம், இப்போ ஓபினி பினேகாஸ் வந்து அந்த ஸ்திரீகளோட வந்துட்டு விபச்சாரம் பண்ணாங்க, அவங்க வந்து அப்படி பெரிய பாவமெல்லாம் பண்ணாங்க, நம்மெல்லாம் அப்படியா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் மத்தேயு 5 என்ன சொல்றாங்க, நீ ஒரு ஸ்திரீயை வந்துட்டு
இச்சையோட பார்த்தாலே வந்துட்டு அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படிங்கிறாங்க. உன்னுடைய சகோதரனை வந்துட்டு நீ மதிகேடனேன்னு சொன்னாலே வந்துட்டு தேவையில்லாம நீ கோபித்து கொண்டாலே நீ வந்து பாவம் செய்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒவ்வொன்றையும் புதிய ஏற்பாடு காலத்துல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்ட காலகட்டத்தை பார்க்கலும் மிகவும் கடினமுள்ளதாக தான் காணப்படுகிறது. சும்மா ஏதோ நம்ம வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு கிடையாது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையோ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமா நம்ம செய்யறதா இருந்தாலும் சரி, நம்ம ஆராய்ந்து பார்த்து இது கர்த்தருக்கு பிரியமா, நம்ம இதை செய்யறோம், இந்த காரியத்தை நம்ம செய்யறோம், இந்த காரியத்துல என்னுடைய தேவன் வந்துட்டு பிரியப்படுவாரா, இல்ல மற்றவர்களுக்கு முன்பாக நான் வந்து இடரல போடுறேனா, அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆலயத்திற்குள்ள வரோம்னா ஆராதிக்கும் பொழுது நான் என்னுடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்குதா, இல்ல மற்றவர்களுக்கு நான் வந்துட்டு அவர்களுக்கு முன்பாக ஆராதிக்கிற போல நான் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேனா, இல்ல மற்றவர்களுக்கு முன்பாக நான் வந்து இடரல போனப்ப நம்மை பார்த்து அவங்களே அப்படி இருக்கிறாங்க இல்லையா, நம்ம அப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அவர்களை இடர பண்ணுகிறவர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. இப்போ மத்தேயு 18:7-9 கர்த்தர் சொல்றாங்க, இடரல் வருகிறது அவசியம்தான், ஆனா எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இது என்ன காரணம் அப்படின்னா, அப்ப கர்த்தர் இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு நம்ம சரீர உறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு, கண்ணு, காலு, கை, ஒவ்வொரு உறுப்புகளுமே கொடுத்திருக்கிறாரு. இதுல எது உனக்கு கர்த்தருடைய அந்த பாதையில் அவர் காண்பிக்கிறதான செம்மையான பாதையில ஓட முடியாதபடி உனக்கு தடையாய் காணப்படுது, இல்ல மற்றவர்களுக்கு நீ எக்ஸாம்பிளா வாழ முடியாதபடிக்கு உனக்கு எது தடையா இருக்குது, அப்ப அதை வந்துட்டு நீ என்ன பண்ணு, கர்த்தர் வந்து ஒரு வார்த்தையினால சொல்லுவாங்க, நீ வந்து அதை தரித்து போடு, அதை தரித்து எரிந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு தடையா இருக்கிற காரியத்தை வந்து நம்மை விட்டு நம்ம அகற்றணும். நம்ம அகற்றல அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிடுவாரு, நம்மளை வந்து கடைசி நாட்கள்ல அவரு கண்டிப்பா நம்முடைய செய்கள் அப்படியே காணப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நாள்ல வந்து கர்த்தருடைய அந்த சமூகத்தை விட்டு கர்த்தரை விட்டு தூரம் போகிறதுக்கு அது வந்து வழிவகுத்து விடும். இப்ப ஏலி வந்து அதான் பண்ணாரு. ஏலி வந்து வார்னிங் எல்லாமே பண்ணாரு, ஆனா அவர் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணல, அவர் ஆக்ஷன் எடுக்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய கோபத்தை அவங்க அதிகரிக்க பண்ணவங்களா காணப்பட்டாங்க. இப்ப கர்த்தர் வந்து அவர்களை சங்காரம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் காணப்படுகிற நாம், புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் காணப்படுகிற பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் சொல்றாங்க, இப்ப தேவன் உலாவுகிறதான இடம் அப்படிங்கிறது வந்து நம் சரீரத்தை தான் அவர் வந்து ஆலயமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கலாம். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் அப்படின்ட்டு. அப்போ இந்த நாட்கள்ல தேவன் வந்து நம்ம மத்தியில தான் உலாவி கொண்டிருக்கிறாங்க. அவர் வாசம் பண்ணுகிற இடம் வந்துட்டு நம்முடைய இருதயமாய் காணப்படுகிறது. அப்ப நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார், அவர் ஆராய்ந்து அறிகிறதான தேவன் இருக்கிறார். அப்போ 1 பேதுரு 2:9 ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுறவங்க வந்து நம்ம தான் அந்த நாட்களில். அந்த நாட்கள்ல வந்து ஆசாரியர்கள் என்று லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தாங்க. இப்ப இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவருமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைங்களுமே நம்ம வந்து ஆசாரியர்கள் அதெல்லாம் நம்ம காணப்படுறோம். அப்ப நம்முடைய இருதயம் தான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இருதயமாய் காணப்படுகிறது, இடமாய் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி காணப்படுகிறது, ஆலயத்திற்குள்ளாக வரும்பொழுதும் சரி, வெளியில நம்ம புறஜாதிகள் மத்தியில புறஜாதிகளாய் இருந்தோம், கர்த்தர் நம்மை வந்து அவருடைய அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இனியும் கூட நம்முடைய செயல்கள் புறஜாதிகள் முன்பாக எப்படி காணப்படுகிறது, சபைக்குள்ளாக எப்படி காணப்படுகிறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். இப்போ கர்த்தருக்கு நம்முடைய சரீரங்களை நம்மையே கர்த்தருக்கு வந்து ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாங்க. 1 பேதுரு 2:10-12 வரைக்கும் அங்க வந்துட்டு பேதுரு எழுதுகிறதான காரியம். அப்ப நம்ம வந்து தேவ ஜனங்களாய் நம்ம காணப்படுறோம். இப்ப நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக அந்த போர் செய்யக்கூடியதான அந்த மாம்ச இச்சைகள், நம்மளுடைய அந்த மாம்ச இச்சைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம சிறைப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளாக அந்த மாம்ச சிந்தை வந்து கொண்டே தானே இருக்கும். அந்த ஜென்ம சுபாவம் வந்துட்டு ஒரே நாளா அழிந்து போயிடும் அப்படின்னு வேதம் சொல்லவே கிடையாது. அந்த மாம்ச இச்சைகள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஆவியும் மாம்சமும் போராடி கொண்டேதான் காணப்படும். ஆனா நாம என்ன பண்ணணும், இந்த மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களாக அவருடைய சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, இப்ப தேவனை வந்துட்டு நம்ம இந்த பூமியில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள் மூலமா நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவங்களா காணப்படணும். அப்பதான் நம்ம சந்திப்பின் நாளில போயிட்டு நம்ம முதல்ல அந்த வாசித்ததன்படி பிலிப்பியர் 1:11 வாசிச்சோம்ல, நம்ம துப்புரவானவர்களும்
இடரலற்றவர்களுமாக நம்ம கடைசி நாள்ல நம்ம வந்து நிற்க முடியும். அவருடைய சந்திப்பின் நாளில தேவனை மகிமைப்படுத்தும்படி நமக்கு முன்பாய் காணப்படுகிற எல்லா இடரல்கள், நமக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா இடரல்களையும் நம்ம அகற்றி நல்ல நடக்கை உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. கர்த்தரை சார்ந்து கொண்டு, அவருடைய பலனை சார்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தர் காண்பிக்கிறதான அந்த பாதையிலே நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் புறஜாதிகளாய் நாங்கள் காணப்பட்டோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட்டோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட அப்பா, எங்கள் மீது நீர் வைத்ததான உம்முடைய இரக்கத்தினாலே அப்பா, உம்முடைய அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீர் எங்களை அழைத்து வந்தீங்க. எங்களை அப்பா பரிசுத்தத்திற்கு என்று நீங்கள் அழைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி காணப்படுகிறது? மற்றவர்களுக்கு முன்பாக இடரலை போடுகிறதா, எது காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை காண்பித்து கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களை உம்மை நோக்கி திருப்புகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுகிறோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இடரலற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.